தொன்மையான சிற்பங்கள் மற்றும் கட்டட கலை இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு தெரியாத நம்ம மறந்த பல விஷயங்களை நம்ம சுவாரஸ்யமாக பேசிட்டு இருக்கோம். இது பேசும் கட்டட சிற்பங்கள் வியக்க வைக்கும் தொன்மை. இவ்வளவு சிறப்பாக கட்டியிருக்காரு ராஜசிம்மன் இல்லையா? இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலினுடைய அந்த கருவறையை பற்றி சொல்லுங்களேன். கருவறை தான் அங்கே இருக்கிறதுல சூப்பர்லேட்டிவ். அந்த கருவறை ஒரு பொக்கிஷம் போல தெரியும். இந்த தாமரை பூவை நீங்கள் அப்ட்ராக்டாக ஆர்கிடெக்சரலே செதுக்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி 8 கோணத்துலேயும் இந்த கண்டஹர்மியம் நாங்கள் சொல்லுவோம். அந்த கருவறையிலேருந்து அப்படியே வெளியே கொண்டு அதை ஒரு மினி ஷ்ரைன் மாதிரி காமிச்சு அதுக்கு ஒரு கோவில் அமைப்பை கொடுத்து அது உள்ள டெய்ட்டியை வச்சு செய்யப்பட்ட ஒரு விசித்திரமான கோயில் தான் இந்த கைலாசநாதர் கோயில். ஒவ்வொரு நாங்கள் அந்த கண்டஹர்மியம் சொன்னேன், ஒவ்வொரு சிறிய கோவில் அமைப்புலேயும் அற்புதமான சிலைகள். அந்த மாதிரி சிலைகள் நாம் வரலாற்றை பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு இந்த ராஜசிம்ம பல்லவன் அந்த சிற்பங்களை நமக்கு கொடுத்துருக்கிறதா தான் தெரியுதுமா. 8 பக்கத்துலேயே 8 கோணங்களிலேயும் உங்களுக்கு சிறிய கருவறை போன்ற அமைப்பை கொடுத்து அதன் மேலே தான் அந்த விமானம் கட்டப்பட்டிருக்கு. இந்த கருவறைக்குள்ளே அப்படியே போனோம்னா அது ஒரு விசித்திரமான அமைப்பு அங்கே இருக்குது. உள்ளே போய் நம்ம அந்த பிரதட்சணம் பண்ணுற முறை ஒன்று, புதிய முறையை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த கருவறையில் தென் பகுதியில் தென் திசையை பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தி சிலை வச்சிருக்கிறார். இந்த தட்சிணாமூர்த்தி சிலையை நம்ம தனியாகவே பேச வேண்டியிருக்கும். அந்த இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பேச வேண்டியிருக்கும். அந்த அளவுக்கு தட்சிணாமூர்த்தி சிலையை உருவாகியிருக்கிறார். ஏன்னா இந்த பல்லவர் காலத்திலே முதலாக இந்த மாதிரியான அமர்ந்த கோலத்தில் கொடுத்த கோயில் இந்த கோயில். இந்த காஸ்மிக் சயின்ஸை அப்படியே தட்சிணாமூர்த்தி பாடம் நடத்துகிற ஒரு ஸ்கல்ப்சர் அங்கே இருக்கிறத பார்க்குறச்ச அந்த பாஸ்டரே ரொம்ப வித்தியாசமானதுமா. இந்த பல்லவர்கள்ட்ட நம்ம பார்த்தோம்னா அந்த அந்த பாஸ்டர், அபிநயங்கள், சொல்ல வரும் செய்தி, இது எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லப்போனால் அது அது ஒரு மூமெண்ட் இருக்கும். அதில் அது மூவிங் சீன் மாதிரி. அந்த தட்சிணாமூர்த்தி இடது காலை தூக்கி வலது கால் மேலே போட்டு அது வேறு மாதிரியான நளினத்தோட போட்டிருக்கிற பாவனையாக இருந்தாலும் சரி, அந்த ஹஸ்த லக்ஷணங்கள் ஆனாலும் சரி, அவருடைய ஜடா பாரம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, முடி அமைப்பு, அதற்கு மேல் இருக்கிற அந்த தோரணங்கள், இந்த தட்சிணாமூர்த்தி சுற்றிலும் செய்யப்பட்ட அந்த புலி, சிங்கம் போன்ற சிற்பங்கள், அப்புறம் முனிவர்கள், இந்த மாதிரியான ஒட்டுமொத்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி கூடமாக தட்சிணாமூர்த்தியே நாம் அங்கே நின்று நம்ம பார்த்து ரசிக்கலாம், பார்த்து கற்கலாம். இப்படிலாம் நமக்கு தோணுமா. அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்போனால் தனது இரு கரங்கள் பின்னாடி இருக்கிற அந்த இரு கரங்களில் அக்ஷமாலையும் அந்த தீப்பந்தம் வச்சிருக்கிறார். இந்த இடது காலை வலது கால் மேலே போட்டிருக்கிறார். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த இடது காலுடைய பாதம் தெரிகிற மாதிரி பிரட்டி போட்டு அமர்ந்த பாணிமா. அதனுடைய பாதத்தை ஒரு மான் எட்டி பார்க்குற மாதிரி செஞ்சுருக்கிறார். ஆமாம், நான் கொஞ்சம் உற்று பார்த்தோன்னே ஏன் ஒரு மான் போய் அந்த பாதம் பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணோம்னா அது நிறைய கதை சொல்லும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், புராணத்தில் பிரம்மா சிவனுடைய திருமுடியை பார்க்குறதுக்கு மேலே போனதாகவும் விண்ணை நோக்கி போயிருக்கிறார். இவர் மண்ணை நோக்கி, மண்ணுக்கு அடியில் போயிருக்கிறார் இந்த விஷ்ணு. இப்படிங்கிறது நமது புராணம். அந்த லிங்கோத்பவ புராணம் படிச்சிங்கன்னா அதில் இருக்கும்.
அந்த விஷ்ணுவுக்கு கிடைக்கல, பிரம்மாவுக்கும் கிடைக்கல. ஆனால் அதை இந்த ராஜசிம்மன் பொதுமக்களுக்கு கொடுத்துருக்கிறார். அங்கே தான் நம்ம பார்க்கணும். அதாவது இன்ஃபினிட், அந்த பிரம்மசூத்திரம்ங்கிற அந்த பிரம்மங்கிறது ஆதி அந்தம் இல்லாதது, அது யாராலும் பார்க்க முடியாது. இருந்தாலும் இந்த சைவ சித்தாந்தியான இந்த ராஜசிம்மனுடைய கற்பனை என்ன சொல்லுது? A deer can see the foot of the deity. That means அந்த அளவுக்கு கடவுளை நாம் வணங்கி நாம் முறைப்படியாக அந்த சைவ சித்தாந்த வழியிலே நாம் பயணித்து சென்றால் கண்டிப்பாக அந்த பாதத்தினுடைய தரிசனம் கிடைக்கும் சொல்கிற மாதிரி. ஸோ எல்லாருக்குமே அந்த பாத தரிசனத்தை இந்த ராஜசிம்மன் வழங்கியிருக்கிறதா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ பொதுமக்களுக்கும் அந்த சிவனுடைய திருவடியை பார்க்க முடியும். அதாவது திருவடினா அடி, அது பேக் சைடு, அதனுடைய உள்புறம், அந்த பாதத்தினுடைய உள்புறத்தையே காமிக்கிற மாதிரியான பாஸ்டர் அது. அப்படியே அது என்ன காஸ்மிக் சயின்ஸ் சொல்லுது? இதெல்லாம் இந்த சங்கரருடைய காலம்தான் அந்த பீரியட். ஆதிசங்கரர் அத்வைதம் அவர் எழுதினார் இல்லையா, அந்த அத்வைத்தை படைத்தவர். அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசிங்கிற ஒரு சித்தாந்தங்களை எல்லாம் உலகத்திற்கு ரொம்ப அதிகமாக பிரச்சாரம் பண்ணவர். தட்சிணாமூர்த்திக்குன்னு ஒரு தனியாக ஒரு நூல் எழுதினவர். இப்படிப்பட்ட அவருடைய காலத்தில் இந்த தட்சிணாமூர்த்தி ஒரு புதிய கோணத்தில் பார்க்கப்பட்டு அது புடைப்பு சிற்பமாக ராஜசிம்மன் காமிச்சிருக்கிறார். அதற்கு பிறகு சோழர்கள் காலத்தில் இந்த சதர்ன் சைடில் தட்சிணாமூர்த்தி ஒரு பர்டிகுலர் பாஸ்டரில் ஒரு ரெகுலர் பாஸ்டர் செய்யப்பட்டது. ஆனால் இவர் அந்த பாஸ்டர் இல்லை, இவரால் செய்யப்பட்டது சோழர்களுக்கு முன்பு ஒரு விசித்திரமான பல அரிய தகவல்களை கொடுக்குற மாதிரி அந்த தட்சிணாமூர்த்தி இருக்குமா. இன்னும் அதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, சைவ சித்தாந்தத்தினுடைய சொல்லப்பட்ட கருத்துக்கள் தட்சிணாமூர்த்தி பேசுகிறார். திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அங்கே சிற்பங்களாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்து தியானம் செய்தால், ஆழ்ந்து சிவன் மீது நாம் பற்றுக்கொண்டால் நாமே சிவனாக மாறலாம், அந்த பிரம்மமாக நாவே மாறலாம்ங்கிறது இந்த திருமந்திரம் சொல்லுது. ராஜசிம்மனை பற்றி பேசும்போது காஞ்சிபுரம் கைலாசநாதர் டெம்பிள் இதை பற்றி சொன்னீங்க சார். இருந்தாலும் நம்ம இந்த மகாபலிபுரம் கடற்கரை கோவில்கள், இதுக்கும் இந்த கோவிலுக்கும் இருக்கக்கூடிய இது வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனுடைய மன்னனும் ராஜசிம்மன் தான். இந்த கடற்கரை கோவிலை செய்தவரும் ராஜசிம்ம பல்லவன் தான். பட் இட் ஹேஸ் ஒன் கனெக்ஷன் பிட்வீன் ராஜசிம்மனுடைய அவைக்கள புலவர் தண்டீஸ்வரனே, அவருடைய கனெக்டிவிட்டி இந்த கோயிலில் இருக்குது. சொல்கிறேன் நான், இந்த கடற்கரை கோவில் உருவாகிறதுக்கு முன்னாடி அங்கே ஆல்ரெடி இவர் ஸ்தலசயன பெருமாள் சிற்பமாக அந்த பாறையில் செதுக்கப்பட்டது தான் முன்னர் இருந்தது, பிஃபோர் ராஜசிம்மா. அதற்குத்தான் இவர் என்ன பண்ணினார், அதற்கு ஒரு சிறிய கருவறை அமைப்பை உருவாக்கி முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் 2 விமானத்தோடு கூடிய கருவறையை செஞ்சிருக்கிறார். இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் எப்படின்னா, இது ஒரு விதமான கட்டடக்கலை நுட்பம். அந்த பெருமாளை பற்றி சொல்லும்போது நான் குறிப்பிடணும், இந்த தண்டிங்கிற புலவர் அவந்தி சுந்தரி கதான்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலில் இந்த பெருமாள் படுத்திருக்கிற அந்த சயன விஷ்ணுவை சொன்னேன், அவருடைய அவர் கை உடைஞ்சிருக்கு. சரி. அந்த உடையும் கரத்தை செப்பனிடுவதற்காக ஒரு சிற்பியை கூட்டிகிட்டு போய் அதை செய்கிறதாகவும், அது எவ்வாறாக செய்யப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் அந்த தண்டி. இந்த நோக்கத்தோடு நான் போய் அந்த சிலை போய் பார்த்தேன். அந்த சிலையில் இருக்கிற அந்த ஒட்டுனது இன்னும் அப்படியே இருக்குது, நான் பார்த்தேன். அது ராஜசிம்மன் காலத்தில் அது ஒட்டப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கடற்கரை கோயிலில் 2 சிவலிங்கம், முன்புறம் கிழக்கே ஒரு கோயில், மேற்கே ஒரு கோயில், அதுக்கு விமானத்தோடு கட்டியிருக்கார்.
ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்னா, அது ஒரே ஒரு சிவனை மையமாக கொண்டது. இங்கு 2 சிவலிங்கம். இந்த பாறையினுடைய அமைப்பு இருக்கே, அது கீழே பாறை மேலே தான் இந்த கோயில் கட்டப்பட்டது, கடற்கரை கோயில். ஸோ வளைஞ்சு போயிருக்கோம். ஒரே நேர்கோட்டில் வந்து அந்த 2 கருவறையுமே கட்ட முடியாது. ஸோ அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் த டோப்போகிராஃபி ஆஃப் தி ராக்ஸ் பிலோ த எர்த் எப்படி இருக்கும், அதுதான் ஃபவுண்டேஷன். அது மேலே இந்த கட்டப்பட்டது தான் கடற்கரை கோவில். நம்ம கூட பார்க்கலாம், திடீர்னு பார்த்தா ஏன் ஒரே லைனில் அலைன்மெண்ட் இல்லை, ஒரு முன்பக்க கோயில் வந்து கிழக்கே இருக்கிறது இந்த பக்கமும், மேற்கே இருக்கிற தள்ளியும் இருக்குது, நடுவில் விஷ்ணு படுத்திருக்கிறார். அந்த அமைப்புக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு தனி அமைப்பு. கடற்கரை கோவில் இது இட்ஸ் எ ஸ்பெஷல் கேரக்டர். இதனுடைய கேரக்டரே வேறு, இதில் அந்த விமான லக்ஷணம்னு சொல்கிற அமைப்பே ரொம்ப உயரமாக இருக்குமா. அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சார்வகாமிக்கம்னு சொல்லுவோம், ஒரு அளவு இருக்குது, அந்த மாதிரி அமைக்கப்பட்டது. பட் ரெண்டுமே வந்து குறைஞ்சதில்லை இந்த நுட்பத்தில், இந்த ஆர்கிடெக்சருடைய பியூட்டியில். இன்றைக்கி வந்து ரொம்ப அரிச்சிருச்சு இந்த கடற்கரை கோயில், பிகாஸ் ஆஃப் தி சால்ட் எரோஷன் நியர்பை த சீ இருக்கிறதுனால. பெருமாள் இருக்கிறார் இங்கே, 2 சிவலிங்கங்களுக்கு இடையே ஸ்தலசயனம் அந்த பெருமாள் இருக்கிறார். அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த திருமதில் மேலே எல்லாம் வந்து நந்தி இருக்கும். அது ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காஞ்சிபுரம் அண்ட் திஸ் டெம்பிள். இன்னொன்று ஒரு விசித்திரமான ஸ்கல்ப்சரே இருக்குது ஷீஷோர் டெம்பிளில். அது எப்படின்னா, ஒரு சிங்கம் உட்காந்துருக்கும், அதனுடைய மார்பில் வந்து உள்ள ஒரு சின்ன ஒரு இது நீஷ் மாதிரி செஞ்சு அதில் வந்து மகிஷாசுர மர்தினி இருக்குது. அது பக்கத்தில் ஒரு ஆடு பலி இட்ட ஒரு சீன் வந்து தத்ரூபமாக அப்படியே இருக்குமா. இது நம்ம பார்க்குறச்ச அதை நம்ம உற்று கவனிக்கிறது இல்லை, ஆனால் நல்லா போய் பார்த்தோம்னா தெரியும். வெட்டதை ஒரு பலியிட்ட ஆடு அப்படியே அந்த பலி போட்டோம்னா தலையை 2 துண்டாக கிடக்கும் பாருங்கள், அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்குறச்ச ஏதோ சொல்ல வர்றாங்க. ஸோ இட் இஸ் நாட் எ சிம்பிளி ஸ்கல்ப்சர்னு நினச்சிட்டு நம்ம போக முடியாது. இது எதோ சொல்ல வர்றாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் பார்க்கும்போது நிறைய நமக்கு கருத்துக்கள் கிடைக்குமா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கல்ப்சர் அங்கே இருக்குது. அப்புறம் இந்த ரீசண்ட் சுனாமி, லாஸ்ட்டு சுனாமியில் புதுசாக ஒரு சர்க்குலர் டெம்பிள் கிடச்சிச்சு, எக்ஸ்கவேட் பண்ணி பார்த்தாங்க. இதெல்லாம் பார்க்குறச்ச இது ஒரு தனித்துவமான கோவில் தான். இது வந்து கிரானைட்டில் பண்ணது இந்த ஷீஷோர் டெம்பிள். வேரஸ் தட் கைலாசநாதர் டெம்பிள் சாண்ட்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன் சொல்கிற மாதிரி கல்லில் தான் பண்ணாங்க. ஸோ அதனுடைய லாங்கிவிட்டி வேறு, இதனுடைய லாங்கிவிட்டி வேறு. இருந்தாலும் வந்து அந்த கைலாசநாதர் கோயில் வந்து இன்னும் நீண்ட நாள் நிலச்சி நிற்கணும்னா இன்னும் அதை ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்ம பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதையும் பாதுகாக்கணும். இது சால்ட் எரோஷனில் போயிட்டுருக்கு. இந்த கடல் உப்பு காற்றுல வந்து அரிச்சு இப்போ வந்து அந்த ஃபார்ம் ஃபுல்லாக அவுட் எல்லாம் வந்து இட் இஸ் நவ், பட் அவுட்லைன் தான் இருக்குது இப்போ இந்த கோவிலில். ஸோ வி ஹாவ் டு ப்ரிசர்வ் ஷீஷோர் டெம்பிள் ஆல்சோ. ப்ரிசர்வ் பண்ண முடியுமா சார்? ஆமாம், இதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்னா வந்து என்னென்னா, அந்த சால்ட் எரோஷனை வந்து குறைச்ச அளவில் ஆகிட்டுருக்குது. பட் எப்படி இருந்தாலும் அது இப்போ ஆல்ரெடி டோட்டலி இட் இஸ் அவுட் ஆஃப் ஷேப் தான். இப்போ ஸ்கல்ப்சர் ஒன்றுமே பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது, எல்லாம் அப்படியே முழுன்னு இருக்கும். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெம்பிள். வரலாற்றில் வந்து ஷீஷோர் டெம்பிள் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் பல்லவர் காலத்தில் அதெல்லாம் அல்டிமேட் சொல்லுவோம், அதான் முக்கியம். அதாவது இந்த அந்த கட்டடக்கலையினுடைய உயர்வை வந்து என்றைக்கும் தொட்டாச்சுன்னு சொல்லலாம். இது வந்து நம்மளாம் பெருசாக சாதிக்கப்படும், இதை அதோட பெருசாக செய்யலாம்னா கண்டிப்பாக அதை பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு மிகவும் உயர்ச்சி கட்டடக்கலையினுடைய உச்சத்தை வந்து பல்லவர்கள் தொட்டுட்டாங்க. அதில் இன்னும் கவனிக்க வேண்டியது கூட நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோதான் கல்லெல்லாம் வந்து எரோடு ஆனாலும் கூட அந்த கலசம் இருக்கே, அந்த கலசம் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹாட் ஸ்டோன்.
ஓ. அதில் செஞ்சது இன்றைக்கும் அது அரிப்பு இன்னும் ஒன்றுமே அது எரோட் ஆகலை. அந்த சிவலிங்கம் எரோட் ஆகலை. உள்ளே இருக்கிற சோமாஸ்கந்தர்னு கருவறையில் இருக்கிற ஸ்கல்ப்சர் அதெல்லாம் எரோட் ஆகலை. ஏன்னா தே ஹேவ் டன் இட் இன் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோன், ஹார்டஸ்ட் ஸ்டோன் அதில் பண்ணியிருக்காங்க. இப்போ கைலாசநாதர் டெம்பிள்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அது கட்டப்பட்ட ஒரு கோவில் சார்? ஆமாம், இட் இஸ் ஆக்சுவலி ஏர்லி 8th century. ராஜசிம்மன் பீரியட் வந்து 695 to 725. ஸோ இந்த பீரியடில் தான் கட்டினாங்க. சரி. ஸோ மஸ்ட் பி தெரிய பாருங்கள், இட் மஸ்ட் பி 1300 years பழமையான ஒரு கோவில். பெரிய விஷயம். இது வந்து ஒரு ஆர்ட் ட்ரெஷர்னு சொல்லலாம் நம்ம அதை. தட்சிணாமூர்த்தியே உட்காந்துட்டு தபஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் பக்தன் பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொரு ஸ்கல்ப்சர் பார்த்திங்கன்னா பக்தனாக தட்சிணாமூர்த்தி உருவத்தில் அந்த பக்தனை போய் அந்த தபஸ் பண்ணுறதை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்க்குறச்ச எப்படி தெரியுது, ஓ திருமந்திரம் இஸ் மச் ஓல்டு. அதனுடைய பிரின்சிபல்ஸை எல்லாம் இங்கே அதனுடைய தத்துவங்களை எல்லாம் ராஜசிம்மன் படித்திருக்கிறார், செய்து காட்டியிருக்கிறார். சிற்பங்களாக செய்யும் பொழுது அதில் இருக்கிற மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நாம் எல்லோருக்கும் வந்து படிக்க வராது. லேமன் ஆல்சோ கேன் see the sculpture and learn what is சைவ சித்தாந்தம் இப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்லுது. ஒரு சிற்பமானது உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு காட்சி பொருளாக அந்த விஷயங்களை வந்து நம்ம முன்னாடி கொண்டாந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லும்போது, நான் சொன்னேன் ஸ்கல்ப்சரல் லாங்குவேஜின் பற்றி பேசினோம். அந்த லாங்குவேஜ் மூலமாக பாமரனும் இந்த சைவ சித்தாந்தத்தை கற்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த சிற்பம் இருக்குது. குறிப்பிட்டு 2 விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த தட்சிணாமூர்த்தியை முடிக்கலான்னு இருக்கேன். அவருடைய திருக்கரங்களில் மேற்கரங்களில் வந்து ஒரு இதில் அக்ஷமாலை இருக்கும், ஒரு இதில் அந்த தீப்பந்தம் இருக்கும். சரி. இது வந்து ஒரு காஸ்மிக் சயின்ஸை பேசுகிறது. காலம் என்ற ஒரு கணக்கையும் இந்த பேஸ் என்று சொல்லக்கூடிய ஒளியையும் விளக்கி சொல்கிறது தான் வந்து அந்த காஸ்மிக் சயின்ஸ்மா. இதைத்தான் வந்து நம்ம தொல்காப்பியர் சொல்கிறார், முதல் எனப்படுவது பொழுதும் நிலமும் சொல்வார். இந்த நிலம் ஸ்பேஸ்லேருந்து வந்தது. ஸோ அங்கே அந்த ஒளியானது அந்த தீபமானது அசைந்து கொண்டிருக்கிறது. எதற்காக அசைந்து கொண்டிருக்கிறது? இந்த அக்ஷமாலையினுடைய காலத்திற்கு. இந்த அசைவு தான் காஸ்மிக் டான்ஸாக மாதிரி நடராஜராக பின்னாடி வந்திருக்கிறார். ஸோ வாட் இஸ் காஸ்மிக் சயின்ஸ்? த டைம் அண்ட் த ஸ்பேஸ். இந்த கணக்கை எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய திருமந்திரமும் சைவ சித்தாந்த நூல்களும் சொல்கிறத வந்து இந்த ஸ்கல்ப்சரில் காமிச்சது. இது வழி வழியாக பின்னர் அதே அக்ஷமாலை, அந்த தீப்பந்தம், இப்படி சிற்பங்களை தொடர்ந்து செய்யப்பட்டதுமா. ஸோ இந்த மாதிரியான அற்புத விஷயங்களைத்தான் இந்த தட்சிணாமூர்த்தி சொல்கிறார். இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அது விளக்கி சொல்கிறது எதுக்கு? நம்ம கோவிலுக்கு போய் வணங்குகிறோம் இறைவனை. அந்த கோவிலை சுற்றி வரும்போது நாம் என்ன கற்க வேண்டியது இருக்கிறது, இது என்ன சொல்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறச்ச தட்சிணாமூர்த்தி கண்டிப்பாக நாம் சென்று பார்த்தால் இது ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சிலையாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல வரேம்மா. அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வரலாறு என்ன சொல்லியிருக்குங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. அந்த பிரகாரம் வந்து சொல்லியிருந்தீங்க சார். ஆமாம்மா. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த ராஜசிம்மனுடைய புரட்சிகரமான ஒரு செயல் என்னென்னா, எல்லோரும் நம்ம வந்து கோயிலில் போயிட்டு நம்ம வந்து பிரதட்சணம்னு இருக்கோம், இந்த தரைமட்டத்தில் பிரதட்சணம் எடுப்போம். ஆனால் இந்த கோயிலில் போயிட்டு பிரம்ம பிரதட்சணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குமா. தரைமட்டத்துக்கு கீழே கருவறையில் வந்து நம்ம டவுன்வர்ட்ஸ் போய் ஒரு பிரதட்சணம் எடுக்கிற முறை, அது தவழ்ந்து செய்யணும். வித்தியாசமான ஒரு அமைப்பு. என்ன அப்படி எதனால் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்தால் வந்து கண்டிப்பாக விடை கிடைக்குங்கிறத வந்து இதற்கு முன்னர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் படித்தது இல்லை. ஆனால் பார்க்குறச்ச கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஊகிக்க முடியும். இந்த சிவலிங்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சிவலிங்கத்தில் சென்டர் ஸ்டெம் இருக்குது. அந்த ஸ்டெம்னுடைய லட்சணம் பார்த்திங்கன்னா, பாட்டம் இஸ் ஸ்கொயர், மிடில் போர்ஷன் இஸ் ஆக்டகன், மேலே வந்து சர்க்குலராக இல்லாட்டி 32 பட்டங்களாக இருக்கும். இந்த கைலாசநாதர் கோயில் அப்படி தான் இருக்குது.
இந்த தரை மட்டத்திற்கு கீழே வணங்குவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தா அதுக்கு கீழே ஸ்கொயர் ஃபார்ம் இருக்குது இந்த லிங்கத்தில், சிவலிங்கத்தில். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அந்த சதுரமான பகுதியை வந்து நம்மளுடைய அது வந்து சாத்விகம் சொல்லுவோம், குணங்கள் உண்டு. ஒவ்வொரு இட் இஸ் ஜாமெட்ரிஸ் ஆஃப் குவாலிட்டிஸ். அது ஸ்கொயர் ரெப்ரசன்ட்ஸ் சாத்விக், octagon represents tamasic, and the top one, the circular or 32 பட்டம் is சாத்விக, ராஜச, தாமசம். தாமசங்கிறது சர்க்குலர், இந்த ராஜசம்ங்கிறது நடுவில் இருக்கிறது. இது எல்லாம் என்னென்னா இட் இஸ் அ குவாலிட்டிஸ். இதெல்லாம் எதனுடைய குவாலிட்டிஸ், ஏன் இப்படி அப்படி சொல்லும்போது இதை நாம் வந்து இந்த பிரம்மசூத்திரம் தான் நாங்கள் சொல்கிறது. இந்த பிரம்மம்னே வச்சுங்களேன். பிரம்மம் இப்போ சொன்ன தட்சிணாமூர்த்தி அந்த பிரம்மத்தினுடைய உச்சியையும் அந்த திருவடியும் பார்க்குறதுக்கு தான் 2 பேர் போனாங்கன்னு சொன்னேன். அந்த பிரம்மசூத்திரம் சொல்லுவோம். அதை இட் இஸ் இன்விசிபிள் லைன். அதை வந்து மக்களுக்காக நாங்கள் சிவலிங்கமாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கிராஸாக காமிக்கிறோம். அந்த கிராஸுக்கு வந்து அதுக்கு காலத்தூண் பேர், அதனுடைய மூலத்தூண் சொல்லுவோம். இப்படிலாம் அதுக்கு பேர் இருக்குமா. ஸோ அந்த சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, இறைவன் மேலே எப்படி பக்தி வைக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அந்த ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கே அதில் வந்து நிர்குண பிரம்மம் சொல்லுவோம்மா. நிர்குண பிரம்மம்னா இட் இஸ் குணாலெஸ், நோ குவாலிட்டி. அப்போ வந்து ஸ்டில் அது இந்த பிரம்மம். இதெல்லாம் நீங்கள் உபனிஷத் வேதங்கள் மற்றும் இந்த நூல்கள்லாம் படிக்கும்போது தெரியும் வாட் இஸ் பிரம்மம். அந்த பிரம்மத்தை அது வந்து சக்தி கலவாதது சொல்லுவோம். இட் இஸ் ஒன்லி பியூர். சகுண பிரம்மங்கிறது இட் இஸ் மிக்சர் ஆஃப் சக்தி, இஸ் சகுணம். பிரகிருதி புருஷன் இணைந்த வடிவம் தான் வந்து சகுணம். புருஷன் மட்டுமே இருக்கிறது வந்து ஸ்கொயர் ஃபார்ம், தட் இஸ் சாத்விக், தட் இஸ் சைலண்ட், இன்ஆக்டிவ். ஓகே. அந்த ஸ்கொயரை போய் நம்ம தரிசனம் பண்ணும் பொழுது பிரம்மத்தையே தரிசனம் பண்ணுவதற்காக அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸ். அது நம்ம வந்து இப்போ தட்சிணம் பண்ணுறோம், சிவனை எடுக்கிறோம்னா ஒன்லி அந்த நிர்குண பிரம்ம தரிசனம் சொல்லலாம். அங்கே போய் அதை தவழ்ந்து தான் பண்ணணும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஃபிலசாஃபிக்கல். இதை வந்து டீப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அறிஞ்சோம்னா அதனுடைய மகத்துவம் தெரியும். இப்படித்தான் ராஜசிம்மன் தவழ்ந்து பண்ணினானோ, ராஜசிம்மன் இப்படி இல்லாமல் யோசித்தாரோ, இது ஒரு வித்தியாசமான அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படிலாம் யோசித்து தான் கண்டிப்பாக அதை செஞ்சுருக்கணும். நோ அதர் இது ஆப்ஷன். நம்ம வந்து வேறு எந்த காரணத்துக்காக செஞ்சுருக்க முடியும் பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு கீழே இருக்கிறது அந்த ஸ்கொயர் ஃபார்ம், அந்த ஃப்ளோருக்கு கீழே அவங்க அந்த இடத்துல போயிட்டு ஒரு தரிசனம் பண்ணும்போது இட் இஸ் ஏ பியூர் டிவோஷன் அகெயின்ஸ்ட் ஆன் அந்த சாத்விக் பிரம்மம், அந்த நிர்குண பிரம்மம். அதை தரிசனம் பண்ணுறதுக்கு தான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதில் வந்து நான் வந்து அறியப்படுறதுமா.